வணக்கம். நம்ம இன்னைக்கு யூனிட் 9 தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன்ல என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா TNSAPCC 2.0 தமிழ்நாடு ஸ்டேட் ஆக்ஷன் பிளான் ஆன் கிளைமேட் சேஞ்ச். தமிழ்நாடு ஸ்டேட் ஆக்ஷன் பிளான் ஆன் கிளைமேட் சேஞ்ச் 2.0. நம்ம ஏற்கனவே 1.0 பார்த்தோம். அது வந்து 2015 இருந்து 2020 வரைக்கும், அதாவது தமிழ்நாடு ஸ்டேட் ஆக்ஷன் பிளான் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் 1.0 பார்த்தோம். 2015 இருந்து 2020 வரைக்கும் மொத்தம் வந்து 7 ஏரியாஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்க. 7 செக்டார்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே டிஎன்பிசியில் அந்த கொஸ்டின் கேட்டுட்டாங்க, எந்த துறை இல்லை அப்படின்னு கேட்டுட்டாங்க. ஸோ அதே அடிப்படையில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 2.0 இருக்கு, தமிழ்நாடு ஸ்டேட் ஆக்ஷன் பிளான் ஆன் கிளைமேட் சேஞ்ச் 2.0. ஸோ இதை வந்து கேட்கலாம், சரிங்களா? இதில் என்ன அப்படின்னா மொத்தம் வந்து 11 ஃபோக்கல் ஏரியாஸ் இருக்கு. 11 ஃபோக்கல் ஏரியாஸ், 11 ஏரியாஸ். பழைய இதில் 1.0 7 ஏரியா இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 11 ஏரியாஸ் இருக்கு. இப்போ ப்ளஸ் 4 ஏரியா வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, ஷார்ட் டேர்ம் பிளான்ஸ் எதுக்கு அப்படின்னா 2023 வரைக்கும், லாங் டேர்ம் பிளான் அப் டு 2030 வரைக்கும், 2030 வரைக்கும் லாங் டேர்ம் பிளான். ஷார்ட் டேர்ம் பிளான் வந்து 2023 இருக்கு. 11 ஃபோக்கல் ஏரியாஸ், அது என்னன்னு பார்ப்போம். காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்வதற்கான செயல் திட்டம், 2023க்கான குறுகிய கால திட்டம், 2030 வரையிலான நீண்ட கால திட்டங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீண்ட கால திட்டங்கள்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மொத்தம் 11 ஃபோக்கல் ஏரியாஸ் பாருங்க, 11 ஏரியாஸ் இருக்கு. ஒன்று பாருங்க, சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர் அண்ட் அலைட் செக்டர். ரெண்டாவது வாட்டர் ரிசோர்சஸ். மூணாவது ஃபாரஸ்ட் அண்ட் பயோடைவர்சிட்டி. நாலாவது வந்து கோஸ்டல் ஏரியா மேனேஜ்மெண்ட். அடுத்து பாருங்க ஸ்ட்ராட்டஜிக் நாலேஜ் அண்ட் கிளைமேட் லிட்ரஸி. 6 பாருங்க டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அண்ட் மிட்டிகேஷன். 7 பாருங்க ஹெல்த் அண்ட் சானிடேஷன். 8 பாருங்க என்ஹான்ஸ்ட் எனர்ஜி எஃபிஷியன்சி அண்ட் சோலார் மிஷன். 9 சஸ்டைனபிள் ஹேபிடேட் அண்ட் கிரீன் மொபைலிட்டி. 10 பாருங்க ஜெண்டர் அண்ட் கிளைமேட் சேஞ்ச். 11 சில்ட்ரன் அண்ட் யூத் ஃபார் கிளைமேட் ஆக்ஷன். நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா யூனிட் 9 தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன்ல ஒரு டாபிக் பார்த்துட்டு இருக்கோம். என்ன டாபிக் அப்படின்னா தமிழ்நாடு ஸ்டேட் ஆக்ஷன் பிளான் ஆன் கிளைமேட் சேஞ்ச் 2.0. இதோட ஷார்ட் டேர்ம் வந்து 2023, லாங் டேர்ம் வந்து 2030. மொத்தம் 11 ஃபோக்கல் ஏரியாஸ் இருக்கு. அதாவது TNSAPCC 1.0ல மொத்தம் 7 செக்டார்ஸ் இருந்துச்சு. இதுல 4 செக்டார்ஸ் கூடி மொத்தம் 11 இருக்கு. இது கேட்கறதுக்கான கேள்வி. ஏன்னா TNSAPCC 1.0 ஏற்கனவே டிஎன்பிசி எக்ஸாம்ல ஒரு தடவை கேட்டாங்க. ஸோ அதை அடிப்படையில் 2.0வும் கேட்கலாம், சரிங்களா? இப்போ இது மாதிரி யூனிட் 9 தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன்ல ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் பத்தி நாளைக்கு நம்ம பார்க்கலாம். வாழ்க தமிழகம், வளர்க தமிழ்நாடு. வணக்கம். நம்ம இன்னைக்கு யூனிட் நம்பர் 9 தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன்ல இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா பெண்கள் பாதுகாப்பு திட்டம். உமன் சேஃப்டி ஸ்கீம். பெண்கள் பாதுகாப்பு திட்டம். பாருங்க, இதை யார் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா தமிழ்நாடு போலீஸ் ஃபார் உமன் டிராவலிங் அலோன் நைட், சரிங்களா? தமிழ்நாடு காவல்துறையால் தொடங்கப்பட்டுள்ளது. எதுக்கு அப்படின்னா இரவில் பாதுகாப்பு இல்லாததாக உணரும் மற்றும் வாகனம் தேவைப்படும் பெண்களுக்கு உதவி என்ன ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த நம்பர்ல வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சப்போஸ் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அந்த நம்பருக்கு கூப்பிடலாம். இல்லை வெஹிக்கிள் டிராவல் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், வாகனம் ஏதாவது வந்து அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு தேவைப்பட்டாலும் அந்த வாகனம் வந்து வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு வந்து நம்ம கால் பண்ணலாம். என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1091 112 044 2345 2365. அடுத்து பாருங்க 044. இது போல சென்னை சிட்டி உமனுக்கு மட்டும், சென்னை மாநகர பெண்களுக்கு மட்டும். இப்போ நம்ம பார்க்கறது பெண்கள் பாதுகாப்பு திட்டம், உமன் சேஃப்டி ஸ்கீம். இது லான்ச் பண்ணது என்ன அப்படின்னா சென்னையில் இருக்கிற சிட்டி உமனுக்கு மட்டும் தமிழ்நாடு போலீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நைட்ல வேலை முடிச்சுட்டு வரவங்களுக்கு ஏதாவது அன்சேஃபாக ஃபீல் பண்ணாலோ இல்லை அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு வெஹிக்கிள் ஏதாவது வேணும்னாலும் இந்த ஸ்கீம் வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெண்கள் பாதுகாப்பு திட்டம், உமன் சேஃப்டி ஸ்கீம் இஸ் லான்ச்ட் பை தமிழ்நாடு போலீஸ் ஃபார் உமன் டிராவலிங் அலோன் நைட். இது வந்து சென்னை சிட்டி உமனுக்கு மட்டும். இது மாதிரி நாளைக்கு நம்ம இன்னொரு டாபிக்கோட யூனிட் நம்பர் 9 தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் பத்தி பார்க்கலாம். வாழ்க தமிழ், வளர்க தமிழகம். வணக்கம். நம்ம இன்னைக்கு யூனிட் 9 தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன்ல என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா தமிழ்நாடு ஸ்டேட் ஆக்ஷன் பிளான் ஆன் கிளைமேட் சேஞ்ச் 1.0. தமிழ்நாடு ஸ்டேட் ஆக்ஷன் பிளான் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் 1.0.
ஏற்கனவே இந்த கொஸ்டின் வந்து இப்போ கேட்ட கொஸ்டின் டிஎன்பிசி எக்ஸாமினேஷன்ல மொத்தம் 7 பாதிக்கப்படக்கூடிய துறைகள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. இதுல எந்த துறை இல்லை, எந்த துறை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்பிசி எக்ஸாமினேஷன்ல இந்த கொஸ்டின் கேட்ட கொஸ்டின். ஸோ அதனால தான் இந்த டாபிக் நம்ம எடுத்து வச்சிருக்காங்க. யூனிட் 9 தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன்ல இப்போ டிஎன்எஸ்ஏபிசிசி 1.0 இதோட டார்கெட் பாருங்க 2015 இருந்து 2020 வரைக்கும் இப்போ முடிஞ்சிருச்சு. இருந்தாலும் அந்த 1.0ல என்ன கொடுத்துருக்காங்கிற பார்க்கலாம். தமிழ்நாடு ஸ்டேட் ஆக்ஷன் பிளான் ஆன் கிளைமேட் சேஞ்ச் காலநிலை மாற்றம் குறித்து மாநில செயல் திட்டம் 1.0 பாருங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் என்வரன்மெண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் கீழே வருது. சுற்றுச்சூழல் காடுகள் மற்றும் காலநிலை மாற்றம் அமைச்சகத்துக்கு கீழே வருது. இங்க 7 செக்டார்ஸ் பாருங்க. 7 செக்டார்ஸ் என்னென்னங்கிறது பார்க்கணும். 7 பாதிக்கப்படக்கூடிய துறைகள் என்னங்கிறது பார்க்கிறோம். பாயிண்ட் நம்பர் 1 சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர் நிலையான வேளாண்மை. பாயிண்ட் நம்பர் 2 பாருங்க. இரண்டாவது செக்டார் வாட்டர் ரிசோர்சஸ் நீர் வளங்கள். அடுத்து பாருங்க மூணாவது பாருங்க ஃபாரஸ்ட் அண்ட் பயோடைவர்சிட்டி காடு மற்றும் உயிரியல் பன்முகத்தன்மை. ஃபோர்த்து பாருங்க கோஸ்டல் ஏரியா மேனேஜ்மெண்ட் கடலோர பகுதி வேளாண்மை கடலோர பகுதி மேலாண்மை. அடுத்து பாருங்க 5 சஸ்டைனபிள் ஹாபிடேட் நிலையான வாழ்விடம் சஸ்டைனபிள் ஹாபிடேட் நிலையான வாழ்விடம். அடுத்து 6 பாருங்க எனர்ஜி எஃபிஷியன்சி ரெனியூவபிள் எனர்ஜி அண்ட் சோலார் மிஷன் எனர்ஜி எஃபிஷியன்சி ரெனியூவபிள் எனர்ஜி அண்ட் சோலார் மிஷன் ஆற்றல் திறன் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மற்றும் சூரிய மின்சக்தி. 7வது பாருங்க நாலேஜ் மேனேஜ்மெண்ட் அறிவு மேலாண்மை. இது வந்து யூனிட் நம்பர் 9ல நம்ம பார்த்துருக்க ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் டிஎன்எஸ்ஏபிசிசி 1.0 தமிழ்நாடு ஸ்டேட் ஆக்ஷன் பிளான் ஆன் கிளைமேட் சேஞ்ச் காலநிலை மாற்றம் குறித்த மாநில செயல் திட்டம் 1.0 2015 2020 வரைக்கும் போட்டாங்க. ஸோ ஏற்கனவே டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின் மொத்தம் 7 துறைகள் இருக்கு. எந்த துறை இல்லை அப்படிங்கிறது இந்த கொஸ்டின் கேட்டாங்க. சரிங்களா பாருங்க 7 துறை பாருங்க. சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர் வாட்டர் ரிசோர்சஸ் ஃபாரஸ்ட் அண்ட் பயோடைவர்சிட்டி கோஸ்டல் ஏரியா மேனேஜ்மெண்ட் சஸ்டைனபிள் ஹாபிடேட் எனர்ஜி எஃபிஷியன்சி ரினியூவபிள் எனர்ஜி அண்ட் சோலார் மிஷன். 7வது பார்த்தீங்கன்னா நாலேஜ் மேனேஜ்மெண்ட். நம்ம யூனிட் 9 தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். இதே மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு டாபிக்ல நாளைக்கு பார்க்கலாம். வாழ்க தமிழ் வளர்க தமிழகம். வணக்கம். நம்ம இன்னைக்கு யூனிட் நம்பர் 9 தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன்ல என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா தமிழ்நாடு எம்சாண்ட் பாலிசி 2023 தமிழ்நாடு எம்சாண்ட் நொறுக்கப்பட்ட மணல் கொள்கை 2023. இதோட எய்ம் என்னன்னு பாருங்க. எதுக்காக இது பண்ணியிருக்காங்க அப்படின்னா டு ஸ்டாண்டர்டைஸ் த ப்ரொசீஜர் ஃபார் அப்ரூவல் ஃபார் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் குவாரிகளை ஒழுங்குபடுத்துறதுக்காக தமிழ்நாடு எம்ஸ்டாண்ட் பாலிசி 2023 கொண்டு வந்திருக்காங்க. தமிழ்நாடு எம்சாண்ட் கொள்கை 2023. அடுத்து பாருங்க டு prevent damage to river ecosystem நதி சுற்றுச்சூழல் அமைப்புகளுக்கு சேதம் ஏற்படுத்துவதை தடுக்கிறதுக்காக பாருங்க. குவாரிகளை ஒழுங்குபடுத்துறதுக்கு நதி சுற்றுச்சூழல் அமைப்புகளுக்கு சேதம் ஏற்படுத்துவதை தடுக்கிறதுக்காக வந்ததுதான் தமிழ்நாடு எம்சாண்ட் பாலிசி 2023 தமிழ்நாடு எம்சாண்ட் கொள்கை 2023. இதே மாதிரி நம்ம யூனிட் நம்பர் 9 தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன்ல வேற ஒரு டாபிக்கோட நாளைக்கு நம்ம பார்க்கலாம். வாழ்க தமிழ் வளர்க தமிழகம். வணக்கம். நம்ம இன்னைக்கு யூனிட் 9ல தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன்ல எது பார்க்க போறோம் அப்படின்னா என்ன டாபிக் அப்படின்னா தமிழ்நாடு ப்ராபகேஷன் ஆஃப் ஆன்லைன் கேம்லிங் அண்ட் ரெகுலேஷன் ஆஃப் ஆன்லைன் கேம் பில் தமிழ்நாடு ப்ராபகேஷன் ஆஃப் ஆன்லைன் கேம்லிங் அண்ட் ரெகுலேஷன் ஆஃப் ஆன்லைன் கேம் பில் 2022 தமிழ்நாடு ஆன்லைன் சூதாட்ட தடை மற்றும் ஆன்லைன் விளையாட்டுகளை ஒழுங்குபடுத்தும் மசோதா 2023. ஓகே, இது எதுக்காக வந்திருக்கா அப்படின்னா டு பேன் ஆன்லைன் கேம்லிங் அஸ் பர் த ஆர்டிகல் 200 ரொம்ப இம்பார்ட்டன்ட். கவர்னர்கிட்ட அனுப்பியிருக்கோம். கவர்னர் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா திருப்பி வந்து நம்ம அசம்பிளிக்கு தமிழ்நாடு அசம்பிளிக்கு திருப்பி அனுப்பிட்டாரு. நம்ம திருப்பி இன்னொருக்கு அனுப்பியிருக்கோம். ஸோ இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 200 பற்றி பேசுது. ஸோ அந்த பில்ல என்ன இருக்கு, அதாவது இன்னும் ஆக்ட் ஆகலை, அதாவது பில் வந்து ஆக்ட் ஆகலை. அந்த பில்ல என்ன இருக்கு அப்படின்னா 3 வருஷம் இம்ப்ரீஸ்மெண்ட் ஜெயில், அப்படி இல்லை அப்படின்னா 10 லட்சம் ரூபாய்க்கு ஃபைன், அப்படி இல்லைன்னா 3 வருஷம் ஜெயிலும் 10 லட்சம் ரூபா கொடுக்குறோம். 10 லட்ச ரூபா அபதாரமும் 2 சேர்ந்து கட்டுற மாதிரி இருக்கு. சரிங்களா? இப்போ நம்ம இங்க என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இப்போ கவர்னர் வந்து எந்த பில்லை வந்து திருப்பி அனுப்பினார், அதே பில்லை நம்ம இன்னும் அனுப்பியிருக்கோம். அது எந்த ஆர்டிகிள் பிரகாரம் அனுப்புறார் அப்படின்னா எந்த சரத்து பிரகாரம் அப்படின்னா 200. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தமிழ்நாடு ஆன்லைன் சூதாட்ட தடை மற்றும் ஆன்லைன் விளையாட்டுகளை ஒழுங்குபடுத்தும் மசோதா 2023. சரிங்களா? தமிழ்நாடு ப்ராபகேஷன் ஆஃப் ஆன்லைன் கேம்லிங் அண்ட் ரெகுலேஷன் ஆஃப் ஆன்லைன் கேம் பில் 2022. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆர்டிகல்
200 ஆர்டிகல் 200 சரி நம்ம கவர்னருக்கு வந்து திருப்பி அனுப்பினார். அதை திருப்பி நம்ம ரீசென்ட் பண்ணிங்க கவர்னரோட ஒப்புதலுக்காக நம்ம திருப்பி அனுப்பியிருக்கோம். சரிங்களா? இது மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு டாபிக்ல நம்ம நாளைக்கு பார்க்கலாம் யூனிட் நம்பர் 9 பத்தி. ஸோ வாழ்க தமிழ், வளர்க தமிழகம். தேங்க்யூ.